ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமல்லு என்ற படம் சமீபத்தில் வெளியானது. அந்த படத்துக்காக தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி டிக்கெட் விலையை உயர்த்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் முன்னாள் IAS அதிகாரியும் லிபரேஷன் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான விஜயகுமார் பவன் கல்யாணுக்கு எதிராக ஆந்திர உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். துணை முதலமைச்சராக இருக்கும் நிலையிலும் திரைப்படங்கள் தொடர்பான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் பவன் கல்யாண். இது அப்பட்டமான விதிமீறல். ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 2 வரையில் ஹரிஹர வீரமல்லு படத்தின் காட்சிகளுக்கான டிக்கெட் விலையை உயர்த்தி கொள்ள ஜூலை 19 அரசு ஒப்புதல் அளித்தது. சுய லாபத்துக்காக தனது பதவியை பயன்படுத்தி கொள்ளும் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தனது மனுவில் கோரியிருக்கிறார் விஜயகுமார். இந்த வழக்கை ஆந்திர உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது பவன் கல்யாணுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது.